ஆஸ்பைரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். சரிங்களா? மொழி எப்படி வேணாலும் இருக்க முடியாது. இப்போது இறந்த காலம்னா நடந்தான்னு சொல்லணும், நிகழ்காலம்னா நடக்கின்றான்னு சொல்லணும், எதிர்காலம்னா நடப்பான்னு சொல்லணும். சரிங்களா? அதுக்குன்னு ஒரு வரையறைகள் இருக்கணும். மொழியை நம்ம பேசுகிறதுக்கான வரையறைகள், அந்த வரையறைகள் தான் இலக்கணம்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துங்கிறது என்ன? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இப்போ அன்னு சொன்னால் அது ஒரு ஒளியோட வடிவம். சரிங்களா? அது போலவே வரி வடிவம் உங்களுக்கே தெரியும். முற்காலத்துலலாம் வரி வடிவமாக எழுதிட்டு இருந்தாங்க. அதுதான் வரி வடிவமாக எழுதப்படுறது. அடுத்தது உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம்னா அது சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அதாவது காற்று வெளிப்படும். நம்ம இப்போ அன்னு சொல்கிறோம் வைங்களேன், காற்று வெளிப்படுறது நமக்கு தெரியும். ஆ சொல்லும்போது நம்ம வாயை திறக்கிறோம். உதடுகளை விரித்தல், விரித்தல்ங்கும்போது ஆ சொல்லி பாருங்கள், உதடுகள் விரியும். அதே போல் உதடுகளை குவித்தல்னா உ. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி 3 செயல்களாலேயும் நடக்கிறது தான் இந்த உயிரெழுத்துக்கள். காற்று வெளிப்படுது. சரிங்களா? இது உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அகுன்றது என்னது? அகுங்கிறது ஆயுத எழுத்து. ஒலித்து பார்த்து உணர்வோம். குறில் எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ. இது குறுகி ஒலிக்குது. ஆ இ ஊ ஏ ஐ. ஐ கிடையாது, ஐ. ஓகேங்களா? ஓ ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கும் 5ம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கிறது நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். சரிங்களா? மாத்திரை. மாத்திரைங்கிறது இங்கு கால அளவை குறிக்குது. ஒரு மாத்திரைங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு நொடி கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும். ஒரு செகண்டுன்னு வச்சுக்கோங்களேன். கண் இமைக்கிறது, கை நொடிக்கிறது. சரிங்களா? குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள். மெய் அப்படின்னா உடம்பு. மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடலோட இயக்கத்தின் பங்கு முக்கியமானது. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இள்ளு இல்லு இரு இன்னு. இந்த 18ம் மெய் எழுத்துக்கள். மெல்லினம். இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு. வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று. இடையினம் இ இர் இல் இவ் இல் இல். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ ரீகால் பண்ணிக்கலாங்களா? குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளோ? நெடில் எழுத்தை ஒலிக்கிற கால அளவு, மெய்யெழுத்தை ஒலிக்கிற கால அளவு எவ்வளோ? ரீகால் பண்ணிக்கோங்க. ஒலித்து பார்த்து உணர்வோம். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இட் ஆகியாரும் வன்மையாக ஒலிக்குது. இக்கு நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இக்கு அப்படின்னு வன்மையாக ஒலிக்குது. இங்கு இச்சு இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு ஆகிய மென்மையாக ஒலிக்குது. இங்குன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது இல்லை அந்த இங்குக்கு, அதனால அது மென்மையாக ஒலிக்குது.
இ, எர், இல், இவ், இல், இல். இந்த ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இதை இடையணம்னு சொல்கிறோம். உயிர்மெய் மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய்க்குறில் தோன்றுகிறது. இதுவே உயிர் நெடில் சேர்ந்தால் மெய் நெடில் தோன்றுறது. இதனால் உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குரில் உயிர்மெய் நெடில்னு இரு வகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி ஒன்று உள்ளது. அது ஆயுத எழுத்தான அக்கு. ஆயுத எழுத்தை ஒலிக்கிற கால அளவு அரை மாத்திரை.